செய்கிறோம். இந்த நாமத்தை உயர்த்துவோம் என்று கூடி தேவதனங்களால் கூடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். அதில் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவன் தந்தவரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானா. ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இதற்கு நல்ல பிதாவே, இந்த மாலை விளைக்க நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூடி தொழுது உள்ள வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரை. இந்த இடத்தில் நாங்கள் துதித்து பாடவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு பிள்ளைகளும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக கர்த்தர் தாமே கூட இந்த வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தினால் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், வழிநடத்தும் சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல தேவனுடைய பரிசுத்தாவினை உதவி செய்யுங்க. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாடி துதிக்கவும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் கிருபைதாங்க. இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் கடந்து விட்டும் தேவன் தாமே இந்த ஆராதனை பொருட்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஒருமனப்பட்டவர்களாய் உலகம் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை உலகம் எங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். தேவனை இந்த இடங்கள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதகத்தில் கூட நடத்துங்க. ஆண்டவரை இலங்கை தேசம், இந்தியா தேசம் மற்றும் ஆண்டவரை ஆகியோட உண்மையான தொடர்புடன் ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். இந்த நாள் ஊழியங்களை செய்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் வழி நடத்திய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். சங்கீத வாசனை கண்டு செல்ல போகிறோம். சங்கீதம் 115 சங்கீதத்தை இப்பொழுது திப்சிகா வந்து டொச்சில வாசிப்பார்கள். அதுக்கு தமிழை படிப்போம். Psalm 115. Nicht uns, Herr, nicht uns, sondern dir steht Ehre zu, für deine Gnade und Treue. Warum dürfen die anderen Völker sagen, wo ist denn ihr Gott? Unser Gott ist im Himmel und er tut alles, was er will. Ihre Götzen sind aus Silber oder Gold, von Menschenhand gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen sie doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören, mit ihren Nasen nicht riechen, mit ihren Händen nicht fühlen, mit ihren Füßen nicht gehen. Und aus ihren Kehlen kommt kein Laut hervor. Und die sie gemacht haben, sollen ihnen gleichen, alle, die auf sie vertrauen. Israel, vertraue du auf den Herrn, er ist dein Helfer und dein Schutz. Ihr Priester Aaron, vertraut auf den Herrn, er ist euer Helfer und euer Schutz. Ihr alle, die ihr den Herrn verehrt, vertraut auf den Herrn, er ist euer Helfer und euer Schutz. Der Herr denkt an uns und wird uns segnen. Er wird das Volk Israel und die Priester Aaron segnen. Er wird segnen, die den Herrn verehren, die Kleinen und die Großen. Der Herr gebe dir und deinen Kindern viele Nachkommen. Ihr seid vom Herrn gesegnet, der Himmel und Erde gemacht hat. Der Himmel gehört dem Herrn, die Erde aber hat er den Menschen gegeben. Die Toten können den Herrn nicht loben, denn sie sind tot, sie sind dort, wo man für immer schweigt. Wir aber können den Herrn loben, jetzt und für alle Zeit. Halleluja, Amen. Halleluja, Amen. தமிழை நாங்கள் படிக்கிறோம். சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற யாரும் அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நாமும் கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில் சவுன் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லோரும் இணைந்து நாங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் அவருக்குரிய மகிமையை செலுத்துவோம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, இது முதல் நாம் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறோம். ஆகவே இந்த நாளும் ஜெபத்தில் இருந்தபொழுது ஒரு வசனத்தை தேவன் காண்பித்தார். அது மிகவும் எச்சரிப்பான வசனமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. தேவன் அவருடைய அசுத்தத்துக்கு ஒப்பு. இது ஒரு அச்சரிப்பும் ஒரு பயங்கரமான வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தேவனை அறிந்த நாம் தேவனுக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவர் தன்னுடைய மகனையை கொடுத்து எங்களுக்காக அந்த பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். அந்த தேவனுக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துவோம். இதை நான் பயமுறுத்துக்காக சொல்லவில்லை, இதை உங்களுக்கு எச்சரிப்புக்காக சொல்லுகிறேன். வேதத்தில் இது வேத வார்த்தையாக இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன். அவை எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கினாரே, பிராணனை அழைப்பு விலைக்கு மீட்டுக் கொண்டாரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார். எங்கள் வயதை கழுவுக்கப்பான வாழவது போல ஆகிற அந்த தேவனை உணர்ந்து அவரை பாடலாம். உதவி செய்த இதுவரை தேவைகளை சந்தித்த யோவாயிரே, சுகம் தந்த யோவாராபா, பலன் தந்த சமாதானம் தந்த யோவா
வாரும். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காரே, எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாகிய ரமன், நீவுள்ள தேவனாகிய சாய், உண்மையுள்ள தேவனாகிய ராஜன், ஏல் கடோல் மகாதேவனே, ஏல் கிப்போர் வல்லமுள்ள தேவனே, ஏலோலாம் சதாகாலம் உள்ளவரே, ஏல் பிராசின் தடைகளை நீக்கிறவரே, ஏல் பெத்தேல் வானத்தின் வாசலே, ஏல் எலியோன் உன்னத தேவனே, யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா சேனைகளை உருவாக்குகிறவரே, எங்கள் கண்மலையாகிய தேவனே, எங்கள் அரணாகிய தேவனே, எங்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறவரே, இஷ்டவேலை நினைத்திருக்கிறவரே, இஷ்டவேலை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை நினைத்திருக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நீசத நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், கணக்கிடங்காத நன்மைகளை செய்தவரே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தவரே, கண்மணி போல காத்த இரட்சகரே, கூட இருந்தவரே, பாதுகாத்தவரே, நன்மைகள் செய்தவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவே, உம்மையை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போன்றடிக்கபடி நாம் கர்த்தரை துதிப்போம், ஒருமித்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மையே உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்தபோதும் தாங்கியே நடத்தினீரே, தடைகள் வந்தபோதும் உம் தயவால் நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொள்வீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொள்வீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே,
தேவனே உம்மை துதிப்பேன், நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் உருகாமல் காத்து கொண்டீர். குறைவுகள் வந்த போதும் உருகாமல் காத்து கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்மை கிருபை எங்கள் வாழ்வில் படரச் செய்கிறவரே, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்ட இடங்களை கொண்டு போய் விடுவார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரில் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்கிறவரே, கிருபையும் சத்தியத்தையும் அருளுகிறவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்கள் கண்மனை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம். என் ஆனந்தமும் மகிழ்ச்சியுமாயிருக்கிற தேவனே, எங்கள் அரணாகிய தேவனே, எங்கள் கண்மனையாகிய தேவனே, உம்மையை நோக்கி பார்க்கிறோம். எலியாவின் தேவனே, என்றும் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவாயீரே, சுகந்தந்த யெகோவா ராபா, பரிகாரியே, பரிகாரியே, எங்கள் நோய்கள் சுமந்து கொண்ட பரிகாரியே, இயேசுவே உம்முடைய தழும்பலினாலே சுகந்தருகிறவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எசேக்கியேல் புத்தகம் முடிகிற இடம் யோவா ஷம்மா என்று சொல்லி வருகிறது. எபிரேய பாஷையிலே தேவன் நம்மோடு, அவர் எங்களை சுற்றி இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 125 சொல்லப்படுகிறது. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தரை நம்புவதை சுற்றி கர்த்தர் சூழ்ந்திருப்பார் என்று சொல்லி, அவை அந்த தேவன் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். யெகோவா ஷம்மாவாய் இதுவரை நாங்கள் உயிரோடு இருப்பவருடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருப்பவருடைய கண்களில் கிடைத்த கிருபை, ஜோவை சுற்றி வேலியடைந்து பாதுகாத்த தேவன், எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களோடு கூட இருந்த தேவன், தாவீது போன இடமெல்லாம் அவனை பாதுகாத்த தேவன், எங்களை இதுவரை பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நன்றி சொல்லி யெகோவா ஷம்மா என்று சொல்லி அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா
யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா நீரம்மோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கின்றோம். நீரம்மோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கின்றோம். யெகோவா சம்மா 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 எங்களோடு இருப்பவரே எம் குடும்பத்தை நீர் வேலையடைத்து தினமும் காப்பவரே எம் குடும்பத்தை நீர் வேலையடைத்து தினமும் காப்பவரே யெகோவா சம்மா 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 எங்களோடு இருப்பவரே எம் சபையில் நீர் வாசம் செய்கிறீர் எம் தூதிகளை விரும்புகிறீர் எம் சபையில் நீர் வாசம் செய்கிறீர் எம் தூதிகளை விரும்புகிறீர் யெகோவா சம்மா 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மா யெகோவா சம்மாவாய் எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களோடு இருந்தவரே கேயாசியின் கண்களை திறந்த பொழுது அவன் பார்த்த பொழுது எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களை கண்டானப்பா. எங்களை சுற்றி அக்னிமயமான ரதங்களோடு இருக்கிறவரே உன்னதமானவனின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்றவரே அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவனைகளால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அடிச்சவேன். ஆபத்தில் நான் விழுந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னவரே எங்களுக்கு ஒத்தாத வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார்,
உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிற உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்தின் நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலான இரவிலே நான் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் பலத்தையும் இது முதற்கு நன்றைக்கும் பாதுகாப்பாண்டபடி யெகோவா ஷம்மாவாய், இம்மானுவேலராய், எபினேசராய், யெகோவா ஈரேயாய், யெகோவா ராமாவாய் எங்களோடு இருந்தவரே, சுகம் தந்தவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, யெகோவா நிசியே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சாமுவேல் மோசே உம்மை நோக்கி கூப்பிட்டு பதிலை பெற்றுக் கொண்டார்கள். அப்பா, இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவ ஆட்டுக்குட்டியே, துன்பத்தில் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் எங்கள் துணையாளரே, எங்கள் மணவாளரே, இயேசுவே, வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவரே, பரிகாரியே, எங்கள் நோய்கள் சுமந்து கொண்ட இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறவப்பா. உம்மை நோக்கி பார்த்தவள் பிரகாசம் அடைந்தார்கள். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய ஆடையை தொட்ட பொழுது உம்முடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டவளை சுகமாக்கினது. 18 வருடமாக கூனியா இருந்தவளை சுகமாக்கினவரே, 34 வருடமாக பெருசாக்குளத்தில் இருந்தவனை சுகப்படுத்தினவரே, நோய்களை சுமந்து கொண்ட இயேசுவே, பரிகாரியே, பரிகாரியே, எங்கள் நோய்கள் சுமந்து கொண்ட இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதியும் கரமும் கருமுச்சாம கரங்களை தட்டி அமைந்து கொள்வோம். அவங்க பிரதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறதை அவரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழி நடத்துவார். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். இதோ கடைசி காலமாக இருக்கிறபடியான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அந்த ஒருவரையும் சபை சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழி நடத்துவாராக. ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை 2 இடங்களிலும் இருக்கிறதா. 3ஆம் தேதி மறந்துடுவோம். வழக்கம் போல ஞாயிறு ஆராதனை போல நாங்கள் ஒவ்வொரு வருடம் அப்படித்தான் செய்வது. ஆகவே வெள்ளிக்கிழமை லீவு நாள், அந்த லீவு நாளில் பெரிய வெள்ளி ஆராதனை நடக்கும். ஆகவே இதில் எல்லோரும் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இன்னும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும், எண்ணெய்கள் எல்லாம் வர வேண்டும் என்றெல்லாம் ஜெபிக்கிறார்கள். ஆகவே இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சவரும் தேசங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்காக அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருப்பா. சிறுவையில் ஏற்றப்படும் போது எல்லாரையும் பக்கமாக இழுத்துக்கொண்ட வார்த்தைகள் நாளும் ஒரு குடும்பங்களை பக்கமாக இழுத்துக் கொள்வீரா. அறியாமல் இருந்து விசாதம் விதையாக்குவீரா. இயேசுவை ரட்சிப்பீராக. இஸ்ரவேல் இலங்கை தேசத்தை ஒப்புத்தர இலங்கை தேசத்தில் ராட்சியம் ஆடையை கடந்துபடியாய் மன்றாடுவோம். கலகமில்லாத ஒழுக்கமுள்ள ஜீவனும்படி ராஜா கதைகளுக்காக வேண்டிச்ச முகத்தாவே எங்கள் தேசத்தை ரட்சிப்பீரா. தலைவரை ரட்சிப்பீரா. அதிகாரிகளை ரட்சிப்பீரா. ஒரு குடிமக்களை ரட்சிப்பீராக. விடுதலையாக்குவீரா. அறியாமல் இருந்து விடுதலையாக்குவீரா. விசாதன்படியிலிருந்து ஒருவரை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டுமை மன்றாடுவோம். இந்தியா ஒப்புத்தர இந்தியா 145 கோடி மக்கள் வாழ பெரும்பான்மை வாழ தேசம் அறிய வேண்டுமை மன்றாடுவோம். சமுத்திரம் ஜலத்தினால் நந்திருக்க போல பூமி கத்தரை அறிவினால் ரயில் சிறப்பாக நிறைவேறும். இந்தியாவில் எழுத்தர் உண்டாக வேண்டுமை மன்றாடுவோம். ஊழிய காலை ஆண்டை வல்லமையாக பயன்படுத்துவீராக. அன்றைய விற்கிற ஆராய்ந்து அறியாமல் இருந்து விசாதன்படியிலிருந்து ஒருவரை கத்த விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டுமை மன்றாடுவோம். கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே லட்சியம். அதுபோல் நாங்கள் வாழ தேவந்த தேவபுத்தரம் தேசத்துடைய ராஜ்யமுடைய ஆணையை கடந்துபடியாய் மன்றாடுவோம். நீரை வச்சிருந்ததை கண்டோம். இந்த ஆண்டை கத்தாவே எங்கள் தேசத்துக்கு சமானம் இருக்கிறது, உங்களுக்கு சமானம் சில வார்த்தைப்படி இந்த தேசத்தினுடைய ராஜ்யமுடைய ஆணையை கடந்துபடியாய் மன்றாடுவோம். கத்தரை தேவன் என்று அர்த்தம் செய்வீராக. கத்தாவே நீரே தேவன் என்று அறிக்கையிடும்படியாக ஒரு ஜனங்களை ரட்சிப்பீராக. பக்கமாக எடுத்துக் கொள்வீராக.
பாவ அடிமைத்தனத்தின் பிதாவின் பிடியிலிருந்து கத்தவரை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்றாரோ அல்கோல் சிகரெட் சினிமா போதைப்பொருள் அடிமைத்தனத்திலிருந்து கத்தவரை விடுதலையாக்கி ரட்சிப்பீராக. கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே ரட்சியும். கத்தாவே இஸ்ரவேல் தேவபுத்திரரும் இஸ்ரவேல் ராஜ்யம் ஆளை கடந்து பெறும்படியாய் என்றாரோ நீரே விஞ்ஞான தேவனுக்கு கண்டுவிடச் செய்கிறார், நீரே விஷயங்களை கண்டுவிடச் செய்கிறாக. அந்த நாட்டுக்கு விரோதமாக இருக்கிற நாடுகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாரோ விசேஷமாய் கத்தாவே இந்த நாள் அமெரிக்காவும் ஈரான் யுத்தங்கள் ஓய வேண்டுமாய் அந்த யுத்தங்கள் ஓயப்படுகிற கத்தன் அடிக்கிறவரை ஈட்டியை குறித்து அம்மையை ஒழித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யுத்தங்களை ஓயப்படுற கத்தன் அடிக்கிறோட யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. சமாதானத்தை கட்டளைகிறார், நீரை மெய்யானது என்று கண்டுவிடச் செய்கிறார். பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், ரட்சிப்பீராக. சபையோ புத்தரும் பாக்னா சபை சிவசா சபையோ புத்தரும் என் சபையை நான் கட்டுவேன், பாலத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வரே, பலபுறங்களிடம் பெருவாயின் செல்வரே, மந்தபொருள பெருகப்பட்டு வார்த்தைப்படி SR22 சின்னவன் 1000 செய்யோன் நிலத்தை ஆதிமாவான் கத்ராய் நான் ஏற்று வாழ்ந்து தீவிரமாட்சிவன் செல்வரே. இசைக்கு 36-37 இஷ்டவிட்டால் நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படி நீங்களிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனசலை மந்தபொருள பெருகப்பட்டு வார்த்தை மனசலை மந்தபொருள பெருகச் செய்வீராக. சபையை ஆசிரியத்து காத்துக் கொள்வீராக. உடைய முகத்தை பிரகாசிக்கும்படி கிருபையாயிருப்பீராக. முகத்தை பிரசனமாக்கி சமாதத்தை கட்டுவீராக. உடைய ஜனங்களுக்கு பலம் கொடுப்பீராக, சமாதானமடைவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் இப்பொழுது உற்சாகமாய் காணிக்கை கொடுக்க போகிறோம். கொடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லவும் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்லப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த ஞாயிறு ஆராதனையில் கூடி வர கிருபை செய்யுங்க. உற்சாகமானதோடு நாங்கள் கொடுக்க முன் வந்து குடும்பங்களையும் காணிக்க எங்களை அங்கேயத்தை ஆசீர்வதிங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூடு கொடுக்கப்படும் என்று வார்த்தையின்படி இந்த நாளில் உற்சாகமாய் கொடுப்பிடத்தில் தேவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடினால் இந்த இடத்துல வந்து சிறியோர் பெரியோர் ஒவ்வொரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல பரிசுத்த ஆலயம் உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்தப்பட நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லா சிறிய பிள்ளைகளையும் நாங்கள் வந்து வசனங்களை சொல்ல போகிறோம். வசனம் சொல்லாட்டியும் பரவாயில்லை, உங்களை வரவேற்க விரும்புவா. சின்ன பிள்ளைகள் ஓகே 6 வாங்க. இங்கிலீஷில் சொல்லிடணும், நீங்கள் அந்த ரிப்பீட் பண்ணி தமிழில் சொல்லுவோம். Bless you and keep you. I will make you into a great nation. Amen. நானாவே தேவனை நோக்கி அமர்ந்து ஜோவன் நான் நம்புகிறது அவரால் வரும். இயேசு நல்லவர். சொல்லுங்க தமிழில் சொல்லுங்க. இயேசு நல்லவர், நல்லவர். அவர் வல்லவர். சொல்லுங்க தமிழில். அவர் வல்லவர். அவினாஷ் இயேசு நல்லவர். ஓகே. தேவனாலே எல்லாம் கூடும். கூடுமே கூடுமே பெட்ரோல் விலை கூடுமே. அப்படியே ஸ்கூலுக்கு ஆங்கிலம் படிக்கிற இருப்பவர்கள் அதனுடைய நாமத்தில் மனமுண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாலை ஆராதனையிலும் தேவனை குறித்து பாடினோம். பொழுது ஜீவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஜெபம் பண்ணி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து தேவனே நாங்களுமே நன்றி விடுத்திருக்கிறோம். இந்த மாலை ஆராதனையிலும் ஆண்டவரை கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் உடைய ஜீவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாளில் மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல ஜீவனுடைய தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த நாளிலும் அப்பா ஜீவனுடைய வார்த்தைகளை கொண்டு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன், அடியேன் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 59வது சங்கீதம் 16வது வசனம் வாசிப்போம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அல்லேலூயா. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் சொல்வதை காணுகிறோம். இந்த நாளிலே நான் பேச போகிற செய்தியானது தேவனே நெருக்கத்தில் தஞ்சம். வாழ்க்கையில் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அடைக்கலமும் தஞ்சமும் தேவன் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நெருக்கம் பலருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், உபத்திரவங்கள்,
துன்பங்கள், வியாதிகள், இது நிமித்தமாக நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதிலே நமக்கு தேவன் ஒருவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ நாங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது நாங்கள் மனிதர்களை நம்பினால் நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். நாங்கள் கடவுளை நம்புவோமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்போ நெருக்கங்கள் வாழ்க்கையிலே நமக்கு வரத்தான் செய்கிறது, அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, ஆடுகள் மத்தியிலே தேவனை நாங்கள் நம்பும் பொழுது, கர்த்தரை நாங்கள் நம்பும் பொழுது, கர்த்தர் நமக்கு அவற்றை எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலையாக்கி நெருக்கத்தை மாற்றுவார். நெருக்கத்திலிருந்து விசாலத்தை நம்மை கொண்டு வருவார். அவர் நெருக்கத்தின் எல்லையை அறிந்திருக்கிறார். எனவே அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். எனவே இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமும் தஞ்சமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டு வாழ்க்கையிலே நாங்கள் ஒடுக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, எப்பொழுதும் எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் தாழ்ந்து ஒரு நிலை, ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை நமக்கு இருக்கும் பொழுது, இந்த நெருக்கப்படுகிற நாளிலே அவரே நமக்கு தஞ்சம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 9:9 வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இப்போ இந்த நாட்களிலே நாங்கள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்தால், நெருக்கப்படுகிற ஒரு நிலையில இருந்தால், நாங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவரே. அவரே நமக்கு அந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்படுதல் என்பது தேவன் கூட சில வேளையிலே நம்மை சிறுமைப்படுத்தலுக்கு அவர் நம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுவதற்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாரே, அவர்கள் உணர வேண்டும், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று நான் உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு உங்களை சிறுமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். என்னோரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்போ ஒரு நெருக்கத்தின் ஒரு எல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் நமக்கு அந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப நமக்கு தேவையானது ஆண்டவர் மீது நம்பிக்கை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நீங்கள் வாசித்த சங்கீதத்திலே நாங்கள் வாசித்த இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர் கேடகமும் துணையுமாயிருக்கிறார் என்று. கர்த்தரை நம்புவோம். அவரை நாங்கள் நம்பும் பொழுது நாங்கள் வெட்கப்படாமல் இருப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் வேதம் சொல்றது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார்கள். இப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒரு நாள் பாவிகளாக இருந்தோம், தேவனங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனவே துன்பங்கள் வரத்தான் செய்கிறது, ஆனால் எல்லாவற்றிலையும் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் எல்லா துன்பங்களிலிருந்து அவர் நமக்கு விடுதலை ஆக்குவார். அடுத்தது, எளியவனுக்கு அவர் அடைக்கலமும் தஞ்சமாயிருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. கொடூரமானவர்களே, அதாவது வெள்ளத்தை போல, மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல வரும் பொழுதுதான் அவர் ஏழைகளுக்கு பலனும், எளியவனுக்கு கிளரும், புயல் காற்றிலே புகலிடமும், கடும் வெயிலிலே குளிர் நிழலும் என்று பைபிள் செய்யா பாடுகிறார். அல்லேலூயா. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புகழ் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், நாமம் உயர்த்தி அன்பை பாடி
உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய்தீர் ஆண்டவரே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. தாயை போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர், தாயை போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர். தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகிறீர். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன், உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். ஆம், அவர் ஏழைகளின் பலனாயிருக்கிறார், எளியவர்களின் திடனாயிருக்கிறார், உயர்காற்றிலே புகலிடமாயிருக்கிறார், கடும் வெயிலிலே குடிநிழலாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஒரு நெருக்கம் சூழ்நிலை வரும் பொழுது அவர் ஏழைகளின் பலனாயிருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவனுடைய அவர் திடனாயிருக்கிறார் என்ற வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்பும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு அவர் தூக்கி எடுத்து நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமும் எளியவனுக்கு திடனமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்று சொல்லப்படுகிறது. எனவே துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அவர்களுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று மேலே சொல்லி நீதிமான்கள் நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்று சொன்னால், நான் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் நீதியின் பாதையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நீதியிலே நடக்கும் பொழுது நமக்கு நெருக்கங்கள் இருக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு கர்த்தர் நீக்குவார் நம்மை. எனவே நாங்கள் நீதிமானாய், அதாவது நாங்கள் பாவிகளாய் இருந்தோம், ஆண்டவரை நாங்கள் அறியாத காலத்திலே உலகத்திலே பாருங்கள் எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை பாவியா இருந்த நாம் நீதிமானாய் மாற்றினது இயேசு. அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து பாவியா இருந்தவர்களை எல்லாம் தூக்கி எடுத்து இன்றைக்கு நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனவே நீதிமானாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது நெருக்கங்கள் நீங்கும், நம்முடைய நெருக்கம் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். எனவே நம்முடைய நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையா இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் கடவுளை நாங்கள் பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வார்த்தையை நம்பும் பொழுது அதன்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை இந்த நெருக்கத்திலிருந்து வழியை கொண்டு வருவார். நாங்கள் நெகட்டிவான அறிக்கை செய்தால் எங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். நாங்கள் பாசிட்டிவாக விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக மாறும். எனவே நாங்கள் தேவன் எனக்கு நெருக்கத்திலிருந்து அவர் நீக்குவார், என்னுடைய எல்லையை அவர் பெரிதாக்குவார், என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய நெருக்கத்தின் எல்லையை தேவன் அறிகிறார், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வருவார், அவர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது நிச்சயமாக நீதிமானை நெருக்கத்திலிருந்து நீங்குவார் என்ற வார்த்தையின்படி நமக்கு இருக்கிற நெருக்கத்தை கர்த்தர் நீக்குவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒன்று மட்டும் செய்தால் போதும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு தாவீது சொல்லுகிறார் சங்கீதக்காரன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டேன் என்று சொல்கிறார். அவருடைய சத்தம் அவருடைய செவிகளிலே போய் ஏறிற்று என்று சொல்லுகிறார். அப்ப நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். எனவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க வந்து கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்த இயேசு, நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அவரை நோக்கி இயேசுவே என்று அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, எங்களுக்கு நெருக்கம் உண்டான காலத்திலே, நமக்கு ஆபத்து உண்டான காலத்திலே, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்றது. அப்ப தாவீது அவரோட ராஜாவாக இருந்த பொழுதும் அவருக்கு உண்டான அந்த நெருக்கத்தின் வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே சங்கீதம் 118:5 வாசிப்போம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கீழே இருக்கிற 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை அதே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்ப அந்த வசனங்களின்படி நாங்கள் என்னத்தை அறிகிறோம்? நெருக்கத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நெருங்கி வந்து உதவி செய்கிறது தேவனாக இருக்கிறார். அப்ப நாங்கள் மனிதரை நம்பினால் நாங்கள் அதை பார்க்கிலும் பிரபுக்களை நாங்கள் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். ஆமென். கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். எல்லோரும் சொல்லுவோம். நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. பாசமாய் பேசும் மனிதர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்றனர். பாசமாய் பேசும் மனிதர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்றனர். யாரிடம் சொல்வேன்? கர்த்தர் இயேசுவிடம் எல்லாம் சொல்வேன். யாரிடம் சொல்வேன்? கர்த்தர் இயேசுவிடம் எல்லாம் சொல்வேன். சொல்லுவோம். நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்தார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வரும் பொழுது
இயேசு அந்த நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடும் பொழுது, ஆபத்திலே, நெருக்கத்திலே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு எந்த உபத்திரவங்கள், ஒரு பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அல்லது ஒரு வியாதியின் கொடுமையான ஒரு சூழ்நிலையால், அல்லது மனிதர்கள் மூலமாக நாங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிற கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், இயேசுவே என்று நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நெருங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த இதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவரை நாங்கள் நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரிடத்திலே தஞ்சம் போக வேண்டும். நாங்கள் வேதம் சொல்றது, அவர் அடைக்கலம் என்றால் அவர் நமக்கு அவரிடத்திலே நாங்கள் ஓடி தஞ்சம் போகும் பொழுது அவர் எல்லா நெருக்கத்தையும் அவர் நீக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது நாங்கள் தடுமாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி தொடர்ந்து நெருக்கங்கள் வருகிறது என்று. அப்ப அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் நம்பும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே நமக்கு மன அழுத்தங்களும் அல்லது பலவிதமான ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கூட நாங்கள் கடந்து செல்வோம். அப்ப நமக்கு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கும் பொழுது கடவுள் ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவர் எங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். அவர் தாவீதின் நெருக்கத்தை மாற்றினவர். தாவீதை நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்து வைத்தவர். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து விசாலமான ஒரு இடத்திலே வைத்து அவர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பொதுவானதுதான். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் நெருக்கங்கள் வருகிறது, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நெருக்கங்கள் வருகிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? நெருக்கத்திலிருந்து விடுதலை அளிக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவர் நமக்கு உதவி செய்கிற, நெருங்கி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போட மாட்டோம். கலக்கம் வந்தாலும் நாங்கள் மனமுறிவடைய மாட்டோம், நாங்கள் கைவிடப்பட மாட்டோம் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப நெருக்கங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியத்திலே பலவிதத்திலே அவர் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். நெருக்கப்படுவோம் ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைவோம் ஆனால் மனம் முறிய மாட்டோம். நாங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். அப்ப அது நம்பிக்கை, விசுவாசத்தை குறிக்கிறது. நாமும் அப்படியான விசுவாச அறிக்கை செய்து எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒரு நாளும் ஒடுங்கி போக மாட்டோம் என்று நாங்கள் நம்பும் பொழுது நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஒடுங்கி போகாத வண்ணம் அவர் காக்கிறதுவனாக இருக்கிறார். அதற்கு காரணம் அதாவது இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருப்பது நிமித்தம் இந்த உலகம் நம்மை நெருக்குகிறது. நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆனால் தேவன் அவர்களை தாங்கி நடத்தின தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள் மற்றும் பலவிதமான சூழ்நிலைகள் அதில் இருக்கும் பொழுது, அதாவது 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிக்கும் பொழுது அவர் பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் வைக்கப்பட்டிருந்தது என்றும் அதை நோக்கி கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொண்ட பொழுதும் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது எனக்கு பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற எல்லாவற்றிலும் பவுல் சொல்வது போல நாங்கள் பிரியப்படுகிறோம். அது எங்களுக்கு பாக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் நெருக்கப்பட்டால் அது நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் பவுலை பார்த்து,
என் கிருபை உனக்கு போதும் என்று. அதே போல நமக்கும் அதுதான் பொருந்தும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் மடிந்தினி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் மடிந்தினி போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் பவுல், அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்ன பிறகு பவுல் சொல்கிறார், அது கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு நெருக்கம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் அதிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து நாங்கள் மூழ்கி போகாமல் அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இப்ப நெருக்கங்கள் வரும் பொழுது, நாங்கள் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அந்த சோர்ந்து போகிறோம், நாங்கள் ஒடுங்கி போகிறோம். அப்படி நாங்கள் ஒடுங்கி போகக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை நம்பி அந்த பிரச்சனைகளிலே சில பிரச்சனைகள் எங்களை அமுக்கி விடுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கையிலே போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க முடியாதவர்களாய் நாங்கள் சோர்ந்து போய் மன அழுத்தத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது, நமக்குள்ளே ஒரு விசுவாசம் கடந்து வரும் பொழுது, நாங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக நிற்க முடியும். எனவே அப்படிப்பட்ட அந்த அறிக்கை செய்த, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது அவருடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்கள், அது பல பல சூழ்நிலைகளிலே சவுலின் மூலமாக அவருக்கு வந்த உபத்திரவங்கள் மற்றும் பல போராட்டங்கள் வந்தது. சகலத்தை ஒரு கட்டத்திலே எல்லாவற்றையும் அங்கே இழைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்பா, அவரை சூழ்ந்திருக்கிற மக்கள் கூட தாவீதுக்கு கல்லறிந்து கொல்லணும் என்று நினைத்த பொழுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது அவர் செய்த ஒரே ஒரு காரியத்தை பேதுரை நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி, அப்ப நாங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது செய்ய வேண்டியது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாங்கள் நம்மை திடப்படுத்திக் கொள்வதுதான். அப்படி நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது தாவீதுக்கு இழந்தவற்றால் திருப்பி ஆண்டவர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நமக்கு இழப்புகள் வந்தாலும் அவையெல்லாம் தேவன் திருப்பி தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தின் எல்லையை அறிந்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் நோக்க வேண்டியது தேவனை. அவரை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நெருக்கத்திலிருந்து அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் உள்ளவர் தேவனாக இருக்கிறார். எளியவனுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். ஏழைகளின் பலனாய் இருக்கிறார். நீதிமான நெருக்கத்திலிருந்து நீங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ஜெபத்தை கேட்டு நம்மை விசாலத்திலே வைப்பார். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். காரணம் அவருடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் நிச்சயமாய் பூரணமாய் விளங்கும். தாவீது அவருடைய எல்லா விதத்திலும் அங்கே பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுது மிகவும் நெருக்கப்பட்ட தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலை நாங்கள் வந்து இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருந்தாலும்
தேவன் நமக்கு அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நெருக்கத்தின் எல்லையை தேவன் அறிகிறார். பாருங்கள், ஒரு எல்லை இருக்கிறது, எதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அதை தேவன் அறிந்திருக்கிறார். நெருக்கங்கள் வரும், ஆனால் இதற்கு மேல நெருக்கம் வரும் கடவுள் நமக்கு விட மாட்டார். எனவே அந்த எல்லை அறிந்த தேவன் நம்மை பெருக்கமாய் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனே நம்முடைய நெருக்கத்தில் தஞ்சம் என்று பார்த்தோம். எனவே அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பும் பொழுது அதிலிருந்து எங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் யார்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். வேதம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய சூழ்நிலை மாறும். ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருவார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக அனுதினமும் நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் மனதை தளர்ந்து விடக்கூடாது. ஒரு இதயம் நமக்கு ஒரு பலமுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். எதையும் தாங்கும் ஒரு இருதயம் நமக்கு தேவை. அப்ப அதனால்தான் நாங்கள் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருக்குள்ளே நாங்கள் திடமனதாய் அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எழுந்து நின்று நாங்கள் ஒரு பாடலை பாடி ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நெருக்கத்தின் எல்லை அறிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவரே, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளிலே என்று ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் பாடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை அறிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுவோம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆமென். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை அறிகிறார், பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், நாங்கள் அவர் தோளிலே இருக்கிறோம். அவர் நம்மை நெருக்கத்தின் மத்தியிலே சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுமந்து பாதுகாக்கிற தேவன். நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் தள்ளாடி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் நம்மை சுமந்து செல்லுகிற தேவன். எனவே தான் பக்தன் சொல்லுகிறார், நெருக்கத்தின் எல்லை அறிந்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் உம்முடைய தோளில் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் நெருக்கங்களை கண்டு, வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் காற்றும் கடலும் அகன்று போகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் மாறும். இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்தை மாற்ற அவராலே கூடும். இயேசுவின் நாமத்திலே மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த நாளிலே நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய வியாதிகள் மாறும், நம்முடைய குறைவுகள் மாறும், நம்முடைய எல்லா விதமான நெருக்கங்களும் மாறும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே தேவன் இந்த நாளிலும் நமக்கு அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிட்ட தாவீதுக்கு ஆண்டவரே ஜெபத்தை கேட்டவர். எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் கேட்கிற தேவனாக இருக்கிறேன். நாளிலும் ஆண்டவரே, வியாதியின் நிமித்தமாக உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும் அப்பா. நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளவும் அப்பா. இந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் திடனாயிருந்து கர்த்தரை ஆண்டவரை சார்ந்து நாங்கள் ஓடவும் கர்த்தர் எங்களுக்கு பலனையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் உள்ளத்தின் பாரங்களையும் நீரவரை அறிந்திருக்கிறேன். நீரே ஆண்டவரை கர்த்தாவே உடைய நெருக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி விசாலத்திலே கொண்டு வந்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து சௌரன் வந்து நடத்துவார். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆகவே நெருக்கத்தின் எல்லை புரிந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்துவர்களாக எல்லா நெருக்கமும் சூழ்ந்திருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவர், அரவணைக்கிறவர், எல்லாவற்றிலும் வந்து விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்ன கோரிந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோரிந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்ன கோரிந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோரிந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே ஆகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர் சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர் பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் குரு பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் என்ன கோரிந்த துணையாளரே தாகு தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்ன கோரிந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே ஆகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போமா. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவர், பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா நெருக்கடி வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். கேட்டுக்கு போற வாசல் விரிவா இருக்கிறது, ஆனா ஜீவனுக்கு போற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கவுமாய் இருக்கிறது இயேசு சொல்லுகிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் இடுக்கமான வாசல் வழியாத்தான் போக வேண்டும். ஆனா பாவ வழிக்கு போகண்டா கதவு விரிவாக வந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா இடுக்கமான சூழ்நிலையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நித்தியத்துக்குள்ள அவளை நடத்துவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வரும் பொழுது அவருடைய வரையில நாங்கள் பங்கடைவோம். ஏனென்றா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்காகவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நான் கண்கூடாக காண்கிறோம், நம்முடைய நாட்களிலே காண்கிறோம். ஆகவே அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். எந்த நேரத்திலும் இது நடக்கலாம், எந்த நேரத்திலும் ஆண்டோட வருகை இருக்கலாம். ஆகவே நாம் சபைகள் தயாராகும் பொழுது, தேவ பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டோட வருகை இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வருவீரையா, கண்கள் என்னை காணுமையா, நிச்சயமாய் வருவீரையா, உன் கண்கள் என்னை காணுமையா. காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன், உன் வருகை வரும் வரை காத்திருப்பேன். பின்பற்றுவேன் நான் பின்பற்றுவேன், உன் கற்பனைகளையே நான் பின்பற்றுவேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா, நிச்சயமாய் வருவீரையா, உன் கண்கள் என்னை காணுமையா. நீ வரும் வரை உம்மை பாடுவே, நீ வரும் வரை உம்மை துதிப்பேன், நீ வரும் வரை உம்மை பாடுவேன், நீ வரும் வரை உம்மை துதிப்பேன். நீ வரும் முன்னே நான் மரித்தாலும் மண்ணுக்கடியிலே காத்து கிடப்பேன்.
நீ வரும் முன்னே நான் மரித்தாலும் மண்ணாகி காத்து கிடப்பேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, உம் கண்கள் என்னை காணுமையா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உருவத்தை கண்டு மகிழ்ந்தி. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே என் உருவத்தை கண்டு மகிழ்ந்தி. என் உருவம் அழிந்து போனாலும் கண்களால் உம்மை கண்டு மகிழ்வேன். என் உருவம் அழிந்து போனாலும் கண்களால் உம்மை கண்டு மகிழ்வேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, உம் கண்கள் உம்மை காணுமையா. நீர் வரும் வரை காத்திருந்த குருடன் கண்கள் திறந்ததையா. நீர் வரும் வரை காத்திருக்கும் கல்லறை திறக்கும் ஐயா. காணாமல் நம்புகின்றேன், ஒரு நாள் உம்மை காண்பேன் என்று. காணாமல் நம்புகின்றேன், ஒரு நாள் உம்மை காண்பேன் என்று. நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, உம் கண்கள் என்னை காணுமையா. காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன், உம் வருகை வரும் வரை காத்திருப்பேன். பின்பற்றுவேன், நான் பின்பற்றுவேன், உம் கற்பனைகளையே நான் பின்பற்றுவேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, உம் கண்கள் என்னை காணுமையா. சொந்த கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் அவர் சொன்னபடி வருவார். ஜோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே நான் அவர் பூமியில் நிற்பார், அவரை காண்பேன் என்று சொல்கிறார். ஆகவே வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்ல கண்கள் யாவும் அவரை குத்தினவர்களும் நோக்கி பார்ப்பார்கள் சொல்லி. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவேதான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். ஆகவே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஆராதனை கூடி வரும் போதெல்லாம் ஒவ்வொரு திருவிருந்திலும் நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவருடைய வருகையை நினைவு கூறுகிறோம். எல்லோருமாக துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் அடுத்து துதிவைகளை செலுத்துவோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், மகிமையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வந்த எல்லா நெருக்கங்களிலும் நீ கூட இருந்தீர். ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளில் கூட இருந்தீர். ஆண்டவரே ஆண்டவரே ஆபத்து வந்த வேளையில் நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார்? ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீர் ஆறுதலின் தேவன், சகல உபத்திரவங்களிலும் நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்தபடினால் உம்மை துதிக்கிறோம். ராஜா நன்றி செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வருமானப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கர்த்தர் கிருபை செய்தீங்க. ஆண்டவரே பலம் அல்ல பராக்கிரம் அல்ல, கர்த்தரின் ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர். இந்த நாள் உங்கள் ஆவியானவரே இந்த இடத்துல வர கிருபை செய்தீங்க. எல்லா நெருக்கங்களையும் நீங்கள் அறிந்த தேவன், எங்கள் எல்லைகளை நீங்கள் விரிவாக்குற தேவன், நெருக்கத்தின் எல்லை புரிந்த விரிவாய் எங்களை பெருக செய்கிற தேவன். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் சிறியவர்களை ஆசீர்வதிங்க.
வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஆண்டவர் வீண் போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க ஆண்டவரே, நாங்கள் பாடினோம் ஆண்டவரே, கற்பனைகளை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லி நிச்சயமாய் நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்து நீராண்டவரே. இந்த வேளையில உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஐயா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம்ம நபரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.